வணக்கம் நண்பர்களே. சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ரிஷிகேஷ்லேருந்து இமயமலையில், அதாவது மலையில் ஒரு 32 கிலோமீட்டர் உயரத்தில் நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள், சிவன் டெம்பிள் இருக்குது இமயமலையிலேயே. அந்த இமயமலைக்கு ரிஷிகேஷ்லேருந்து ஜீப்பு போகுது. அந்த ஜீப்பில் போகிறதுக்காகத்தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி இப்போ ஜீப் வரப்போகுது, அதில் போக போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம் நண்பர்களே. சுற்றுலா சார்பாக நம்ம எங்கே போகிறோம்னா நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள். இங்கே ரிஷிகேஷ்லேருந்து மழையில் போகணும். 32 கிலோமீட்டர் தொலைவில் போகணும். ஒரு ஜீப் ஷேரிங் ஜீப் 200 ருபீஸு. நிறையா இருக்குது, ஷேரிங் மக்கள் நிறையா இருக்காங்க. நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள். இங்கே ஷேரிங்லாம் கார்லாம் 200 ருபீஸ் போயிட்டு வரதுக்கு. சிங்கிளுக்கு 100 வாங்குறாங்க. அங்கேயே தங்கிக்கலாம் மேலே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் போயிட்டு. இப்போ ஜீப்பில் கிளம்பிட்டோம். இப்போ எப்படியும் குறைஞ்சது ஒரு 15 பேருக்கு மேலே இருக்குவோம்னு நினைக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 பேர் இந்த ஜீப்பில் இருப்போம். ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் 200 ருபீஸ் போயிட்டு வர்றதுக்கு. நான் போய் அங்கேயே தங்க போகிறேன், தங்கி அடுத்த நாள் வரப்போகிறேன். இருந்தாலும் நான் 200 கொடுத்து தான் போகிறேன். நாங்கள் டிக்கெட் கணக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஜீப்பில் முன்னாடி ஏறிட்டேன். போகிற வழியிலே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டே உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன். எப்படிலாம் இருக்குது ஏரியான்னு காமிக்க போகிறேன். நல்லா கூர்மையாக கவனிங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அருமையான இமயமலையில் உள்ள நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிளுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இப்போ சைடில் பார்க்குறீங்க இல்லையா, இது கங்கை நதி. இமயமலையிலேருந்து வரக்கூடிய நதி. அந்த நதி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஏரியா லக்ஷ்மன் ஜூலா அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மன் ஜூலாவில் வந்து நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இங்கே தங்கி இந்த யோகா இந்த மாதிரி இங்கே வந்து பயில்றதுக்கு வந்திருக்காங்க. அதை கற்பதற்காக வந்திருக்காங்க. இங்கே நிறைய ஆசிரமம் நிறையா இருக்குது. இங்கே தங்கிற மாதிரியே இருக்குது நிறைய ஆசிரமம். அதனால் மக்கள் நிறையா ஃபாரினர்ஸ் வராங்க.